எல்லோருக்கும் வணக்கம். நான் தினமும் கேள்விப்படுறேன், என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வேண்டியவர்கள் சொல்லுவாங்க. நான் இதில் எல்லாம் கவனம் செலுத்துறதில்லை. ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய வேலையை கவனிக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இன்னைக்கு காலையில் திவ்ய பாசுரம் அப்படிங்கிற பேரில் இசை நிகழ்ச்சி நாட்டியாஞ்சலி நடந்திருக்கு. இதில் இசைஞானி இளையராஜா அவர்கள் கோவிலில் சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. அப்போ அவரை அர்த்த மண்டபத்துக்குள்ள அனுமதிக்கல அப்படின்னு சர்ச்சைகள் பரவிட்டு இருந்துச்சு. மேலும் அர்த்த மண்டபம் கருவறை மாதிரி அப்படின்னும் இளையராஜா தவறுதலா உள்ள நுழைஞ்சிட்டதால உடனே கோவில் நிர்வாகம் அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னும், இதுக்கப்புறம் அவரே வெளியே நின்று சாமி தரிசனம் பண்ணதா தகவல்கள் பரவிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போனப்போ இசைஞானி இளையராஜாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது பற்றி இளையராஜா அவர்களும் இந்து அறநிலைத்துறையும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் அறநிலைத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இசையமைப்பாளர் திரு இளையராஜா அவர்கள் வருகை புரிந்த போது அர்த்த மண்டபம் முன்பிருந்து சாமி தரிசனம் செய்யலாம் என்று சொன்னவுடன் அவரும் ஒப்புக்கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அப்படின்னும், அர்த்த மண்டபத்திற்குள் மற்றவர்கள் செல்ல வழக்கம் இல்லை அப்படின்னும், அர்த்த மண்டபம் வரை அர்ச்சகர், பரிசாரகர், மடாதிபதிகள் தவிர மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னும் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு அர்த்த மண்டபத்திற்கு முன்னாடி இருந்து இளையராஜா தரிசனம் பண்ணார் அப்படின்னு இந்து அறநிலைத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, என்னை மையமாக வச்சு சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பிட்டுருக்காங்க. நான் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்குறவும் கிடையாது, விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றனர். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படின்னு இசைஞானி இளையராஜா அவர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு.